Today we are going to do முருங்கைக்காய் drumstick குழம்பு. மக்களே இப்போ நம்ம முருங்கைக்காய் குழம்பு பண்ண போறோம். முருங்கைக்காய் குழம்புக்கு முருங்கைக்காய் வெட்டி வச்சிருக்கு, போதுமான அளவு வெங்காயம், தக்காளி இருக்கு, மஞ்சள் தூள், எண்ணெய் ஊத்துறாங்க, ஆயில், அது இல்லாம பாத்தீங்கன்னா இங்க கொஞ்சம் தக்காளியும் அரைச்சி வச்சிருக்கு. So some more tomato grinded. Here is the tomato, an onion, drumstick, and some more tomato grinded and keep ready for the gravy. That is drumstick குழம்பு. குழம்புக்கு வேண்டிய தக்காளியை ஜூஸ் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. மஸ்டர்ட் அண்ட் உரிதால், கடுகு, உளுத்தம்பருப்பு, முருங்கைக்காய் குழம்பு செய்யும் முறை. சுவையான முருங்கைக்காய், டேஸ்டி ட்ரம்ஸ்டிக் குழம்பு கிரேவி. ட்ரம்ஸ்டிக் மிக்ஸ் முருங்கைக்காயை அதில் கலந்துட்டாங்க. முருங்கைக்காய் இரும்பு சத்து உள்ளது, ரொம்ப நல்லது உடல் நலத்துக்கு. அடிக்கடி சாப்பிடுங்க முருங்கைக்காய். Drumstick have a lot of power. It's full of iron. So please eat drumstick regularly. உப்பு, salt. Tamarind soap. And after that she will make it like a juice and filter and mix along with the முருங்கைக்காய் குழம்பு. அதாவது இப்போ புளியை கரைச்சி வச்சிருக்காங்க. நல்லா ஊறின பிறகு அதை பிழிஞ்சு எடுத்துட்டு அதை இந்த குழம்புல கலப்பாங்க. 1 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போடுது. டர்மரிக் பவுடர் மிக்ஸ், மஞ்சள் தூள் கலந்தாச்சு. இப்ப வதக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பார்த்துட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப தக்காளி கரைத்து வச்ச தக்காளியை கலந்துருக்காங்க. the tomato mixed, the grinded tomato mixed. So ladies and gentlemen, friends, please support our channel. Please comment and subscribe our channel. The support is very, very important. Thank you very much. This is முருங்கைக்காய், ladies finger குழம்பு.
ஸோ இதில் என்னென்னலாம் இப்போ இது வரைக்கும் கலந்துருக்கோம்னா, முதல்ல வந்து எண்ணெயை காய வச்சோம், கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரைச்சி வச்ச கட் பண்ணி வச்ச வெங்காயம், அது எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். முருங்கைக்காயும் வதக்கின பிறகு முருங்கைக்காய் அதில் போட்டு நல்லா வதக்கி இருக்கோம். போதுமான வரைக்கும் எண்ணெய் இருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் அரைச்ச தக்காளியும் அதில் கலந்துருக்கோம். இப்போ வந்து பாருங்க, மிளகாய்த்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள். நவ் 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 3.5 ஸ்பூன் ஹோம் மேட் சில்லி பவுடர் மிக்ஸ். வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி கலந்துருக்கு. So I will explain the recipe clearly. Please kindly wait for English. You already watched. More water is mixed. தண்ணி கொஞ்சம் கலந்துருக்கும். Now tamarind. She is taking juice out of tamarind. புளியை கரைச்சிட்டு இருக்காங்க, ஊற வைத்த புளியை. நல்லா காட்டுங்க. So filtered the tamarind, taken out. தண்ணி காட்டுங்க. tamarind water, புளி தண்ணி அது. tamarind water mixed, புளி தண்ணிய அதுல குழம்புல கலந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்காங்க. some more water. Is tasting whether the salt and spice everything is correct. நல்லா இருக்காமா? some more little bit tamarind water finally. Friends, ladies and gentlemen, so I will explain clearly about the recipe now. In the beginning, the oil mixed, and after that urid dal and mustard fried, and in that the chopped tomato and onion mixed and deep fry, and after that little bit of turmeric powder and fried, and after that the drumstick all together fried, and the tomato juice type mixed, and the water mixed, and the chili powder mixed, and now finally the tamarind juice mixed. That's it. Now it is boiling. Soon the sambar, not a sambar, the kuழம்பு, the spicy gravy, which will be ready. குழம்பு வந்து மக்களே நீங்க எல்லாம் தமிழ்ல பார்த்திருப்பீங்க, சில பேருக்கு புரியாது. அதனால அவங்களுக்காக என்னால முடிஞ்ச அளவுக்கு ஆங்கிலத்திலையும் விளக்கி இருக்கேன். பார்த்துட்டு அவங்களும் செஞ்சு சாப்பிட்டேன். என்ன சொல்றீங்க? பாருங்க இப்ப குழம்பு எப்படி கொதிச்சிட்டு இருக்கு பாருங்க.
எவ்வளோ நேரம் கொதிக்கணும்? முருங்காய் ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷம். So about 10 minutes it has to boil nicely, and after that the drumstick குழம்பு is ready. இன்னும் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிடம் ஆன வரைக்கும் நல்லா கொதிச்ச பிறகு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடும் மக்களே. நன்றி. Some more have to boil around 5 minutes. தட்டு போட்டு மூட வேண்டாமா? இன்னும் கொஞ்சம் வேகணும் மக்களே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆகிடும். ரெடி ஆயிடுச்சுங்களா? மக்களே, முருங்கைக்காய் குழம்பு ரெடி ஆயிடுத்து. ஸோ த ட்ரம்ஸ்டிக் குழம்பு, ட்ரம்ஸ்டிக் கிரேவி, ட்ரம்ஸ்டிக் குழம்பு, முருங்கைக்காய் குழம்பு is ready. So please make the same and try and enjoy the Indian food, delicious, yummy food. மக்களே, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.